வணக்கம் எல்லாரும் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கிரிக் வாட்ச் டெய்லி. இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னொரு எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிட்டென்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸ். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் பற்றி த எபிசோட் இஸ் ஆல்ரெடி அவுட். அதை போய் பாருங்கள், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சேனல், ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ், ஆனால் பார்ட் டைமில் சேனலை நடத்திட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தான் நாங்களும் கிரிக்கெட் என்தூசியஸ், பேஷனேட்டாக இருக்கோம். அன்பயஸ்டான நியூஸ் கொடுப்போம். டெஃபினட்டாக ஒரு பயஸ் இருந்தாலும் அது வந்து நம்மளோட எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லை கொஞ்சம் இன்னும் கிரிட்டிக்கலாக இருப்போம். தவிர அவங்களுக்கு என்ன பயஸ்டாக பேச மாட்டோம். ஏன்னா when you love something you have to see both sides to it. அந்த இதில் தான் நாங்கள் பார்க்குறோம். நம்ம நாட்டாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், அதான் எங்களோட ஒப்பீனியன். ஸோ டூ ஜாயின் அஸ். இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பேரோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சேனலை க்ரோ பண்ண பார்க்குறோம். காசுக்காக இல்லை, எத்தனையோ சேனல் அங்கே வெளியே வந்து ஃபேக் நியூஸ் போட்டு, கிளிக் பேட் போட்டு, பேர்லாம் எடுக்க வேண்டாம், ஆனால் நிறையா சிஎஸ்கே ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் அண்ட் ஐபிஎல் டீம் ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் இருந்து சும்மா ஒரு கிளிக் பேட் ஃபேக் நியூஸ் போட்டு வியூ வாங்குறாங்க. 150,000-180,000 வியூஸ். அவங்கள ஏமாத்துறாங்க. உங்களை வச்சு ஆட் ரெவன்யூ வாங்குறாங்க. முடிஞ்சால் அவங்கள ரிப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா பார்க்காதீங்க. அண்ட் இதுதான் என்னோட ஒரு ஜஸ்ட் அ ஸ்மால் ப்ளீ. இஃப் யூ டோன்ட் சப்போர்ட் அஸ் ஆல்சோ இட் இஸ் ஃபைன். அந்த மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. எனிவே குவிக்காக போயிடுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற முதல் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஒரு பெரிய செட்பேக்னு சொல்ல மாட்டோம், ஆனால் டெஃபினட்டாக அவங்க வந்து நிதிஷ் ரெட்டி இந்தியா கலர்ஸில் டெபியூ பண்ணார். ஸோ இட் வில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. 4 crores ரீட்டைன் பண்ண முடிஞ்ச ஆளாக இப்போ வந்து அவங்க ரீட்டைன் பண்ண முடியுமா என்று பார்க்க போகிறோம். ஸோ சன்ரைசர்ஸ் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட். எப்படி அவங்க டீம் அமைஞ்சிருக்கு? ஒரு ஸ்ட்ராங் ஃபாரின் கோர் இருக்குது. ஒரு கப்புள் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. அந்த ஃபாரின் கோர் முதல்ல பார்க்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஹெட், அப்புறம் ஹைன்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸ் கீ பிளேயர்ஸ். இன்னொரு கீ பிளேயர் அவங்க இந்தியன் கண்டிஜென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. லாஸ்ட் இயர் வந்து அந்த பவர் பிளேயில் அவர் தான் அந்த ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட் அலாங் வித் டிராவிஸ் ஹெட் அப்படியே பொழந்து எடுத்துட்டாங்க ஆப்போசிஷனை. அதுவும் ஒரு பெரிய கீ ஃபேக்டராக இருந்துச்சு அவங்க பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு. ஸோ அபிஷேக் சர்மா டெஃபினெட்லி ஒரு கீ ரோல். அண்ட் வேறு இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா யாரும் ஒரு ஸ்பெக்டாக்குலர் அந்த மாதிரி இம்பேக்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஃப்யூச்சர் ப்ராமிஸ். நிதிஷ் ரெட்டி ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர். இந்தியா நேஷ்னல் லெவல்லையே ஒரு 3 பேர் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி. ஒன்று சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ் ரெட்டி. கடைசி ஒரு 3-4 ப்ராப்ளி இந்த ஐபிஎல் போஸ்ட் ஐபிஎல் சீசன் அவருக்கு வந்து நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு கிரேட் டொமெஸ்டிக் சீசன் இல்லை அவருக்கு. துலீப் ட்ரோஃபிலே கொஞ்சம் கிரேட் பேட்டிங் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா பண்ணார். ஆனால் லாட் ஆஃப் ப்ராமிஸ் ரைடிங் ஆன் ஹிம். ஏன்னா இந்த பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ரேர் கமாடிட்டினால நிறைய பேர் அங்கே அவரை ஹையாக ரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினட்டாக அவருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் இருக்கும். திடீர்னு லைம் லைட்டில் வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. ஆப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் தேட். ஒரு யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 சீசன்ஸ் ஆச்சு அவருக்கு செட்டில் ஆகிறதுக்கு. அப்புறம் எப்படி மாறியிருக்காருன்னு பாருங்களேன். அந்த பிரேக் த்ரூ சீசன் வந்த பிறகு ஒரு வேறு லெவலுக்கு அவர் கேம் போயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வில் டேக் சம் டைம். ஸோ இப்படி தான் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். உங்களோட கீ பிளேயர்ஸ் இப்படி தான். இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஒரு டி நட்ராஜன், வாஷி அவ்வளோ லேட்ல, வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் இயர். வேறு எந்த பிளேயர்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் திடீர்னு நேம் பண்ணால் அவங்க மனசுக்கு வராது. ஸோ அவங்க வந்து அவங்க ஓனர் வந்து ஒரு வெரி கிளியர். ஃபாரின் பிளேயர்ஸை கேப் எல்லாம் இருக்கக்கூடாது, எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் வேணாலும் அவங்க ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எப்படி மற்ற சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்கோ, சன்ரைசர்ஸ் கொஞ்சம் ஆப்போசிட், ஒரு ஸ்ட்ராங் ஃபாரின் கோர் இருக்குது. அதில் வந்து ஒரு மார்க்கோ யான்சனை அப்பப்போ இன்க்ளூட் பண்ணலாம். ஒரு கிளென் ஃபிலிப்ஸ், ஏடன் மார்க்ரம் இவங்கெல்லாம் அந்த இதில் இருந்தாங்க. அவ்வளோவா ப்ளே பண்ணல.
பட் தேவர் பார்ட் ஆஃப் தட் செட்டப். ஸோ உங்களை ரிட்டென்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல எனக்கு வந்து ரைட் நவ் நம்பர் 1 T20 பேட்டர் இன் த வேர்ல்டு ஆர் நம்பர் 1 லிமிட்டட் ஓவர்ஸ் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா கம்பைனிங் 50 and T20 overs, Travis Head is right up there. அவர் வந்து நம்பர் 1 ரேங்கிங்ஸில் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கொடுக்குற இம்பேக்ட் இந்த பாஸ்ட் 2-3 years ஆல் 3 ஃபார்மேட்ஸ்லேயும் அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஹீஸ் கான். அவர் கேமை அப் பண்ணியிருக்காரு, இன்னொரு லெவலுக்கு அப் பண்ணியிருக்காரு. கிளியராக ஒன்றும் கிளேரிங் வீக்னஸ் இல்லை அவருக்கு. அகேன்ஸ்ட் பேஸ் bowling, அகேன்ஸ்ட் ஸ்பின் bowling ஒரு ஸ்ட்ராங் அட்டாக்கிங் பேட்டராக இருக்கார், ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுறாரு. அண்ட் ஹேஸ் குட் ஷாட் செலெக்ஷன், ஒரு மெச்சோர் பிளேயர் வேறு. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் bowling பண்ண முடியும். இந்த ரீசெண்டாக நடந்த சீரீஸில் இங்கிலாந்து கூட ஒரு 3 wicket எடுத்திருக்காரு. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு டூ வந்து கன்சிஸ்டன்சி. இட் இஸ் நாட் என்னது யாராலையும் ஒரு பால் வல்தாசி கூட ஒரு லாட் ஆஃப் இயர்ஸ் பேக் செமையாக அடிச்சுட்டு அப்புறம் காணாமல் போயிட்டார். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவரை பேர் எடுத்தேன். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது வந்து ஃபார் மோர் ஹார்டர், அது ரொம்பவே கஷ்டம். ஒரு கண்டினியூஸ்லி நல்லா பண்ணுறது தென் திடீர்னு நல்லா பண்ணுறது. அதனால தான் ஒரு விராட் கோலி, ஏன் விராட் கோலினா அத்தனை வருஷமாக அவர் டாப்பில் இருந்திருக்காரு, அத்தனை வருஷமாக சச்சின் டாப்பில் இருந்திருக்காரு. அதனால தான் அவங்க வேர்ல்டு கிரேட்ஸ் ஆர் ஆல் டைம் கிரேட்ஸ், ரைட்? ஸோ அதனால தான் நான் இப்போ அவரை வந்து அந்த லெவலில் நான் கம்பேர் பண்ணல, தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் ஒரு பாஸ்ட் 2-3 years பாஸ்ட் 2 years எஸ்பெஷலி அந்த வேர்ல்ட் WTC ஃபைனலில் இருந்து அந்த ஆஷஸ் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா க்ரோ பண்ணிகிட்டே இருக்கார் ட்ராவிஸ் ஹெட் புது புது ஹைட்டுக்கு. நிச்சயமாக என்னை கேட்டிங்கன்னா ஐ திங்க் அவர் டாப் ரிட்டென்ஷன் அவர் தான் இருப்பார். அண்ட் பேட் கமின்ஸ்க்கு வந்து பே காட்டு தான் நிச்சயமாலே. ஆனால் நான் நினைக்கிறேன் பேட் கமின்ஸ் அவரே சொல்லுவார் ட்ராவிஸ் ஹெட்டை நம்பர் 1 ரிட்டைன் பண்ணுங்க. அன்லஸ் ட்ராவிஸ் ஹெட் அவரே சொல்கிறாரு இல்லை எங்கள் கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் தான், அவரை முதல்ல ரீட்டைன் பண்ணுங்கன்னு. ஸோ ஐ வில் ஸ்டில் கோ வித் ட்ராவிஸ் ஹெட் வந்து முதல் ரிட்டென்ஷன் 18 crores. ஆனால் ஒரு ஹை சான்ஸ் இருக்குது வந்து 51-49% பேட் கமின்ஸ் கூட இருக்கலாம் 18 crore ரிட்டென்ஷனாக. அண்ட் ஃபார் செகண்ட் ஆக்சுவலாக ஐ வில் செகண்ட் ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இட் குட் பி அகேன் இஃப் இட் பேட் கமின்ஸ் வந்து முதல் ரிட்டென்ஷனாக இல்லைன்னா அது வந்து செகண்ட் ரிட்டென்ஷன் வந்து ட்ராவிஸ் ஹெட்டை தான் இருப்பார் 14 crores. இப்போ 11 crores யார் வரப்போகிறார்? ஆப்சல்யூட்லி எனக்கு வந்து அபிஷேக் சர்மா இங்கே போட்டே ஆகணும். எனக்கு கேட்டிங்கன்னா நிச்சயமாலே ஒரு பயஸ் இருக்கும், பயஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து ஒரு ஹைண்ட்ரிக் கிளாஸ்னு ரொம்ப பிடிக்கும். அவரும் இங்கே பார்க்கலாம், எப்படி ரிட்டைன் பண்ணலாம் பார்ப்பேன். ஆனால் முதல்ல போட போகிறது ட்ராவிஸ் ஹெட், அப்புறம் பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா. 18, 14, 11 இதோட இந்த 3 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ரிட்டென்ஷன் அன்கேப்ட் பிளேயருக்கு வந்து உம்ரான் மலிக் வந்து அவ்வளோ நல்லா பண்ணலை, கொஞ்சம் காணாமல் பெட்டர் அப்படியே. அதனால ஐ திங்க் அப்துல் சமாத் தான் இன்னொரு பிளேயர் அங்கே ஹூ அன்கேப்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அவரையும் ரீட்டைன் பண்ணலாம் 4 crores. இப்போ வருது ப்ராப்ளம், ஒரு ஹைண்ட்ரிக் கிளாஸனை எப்படி ரீட்டைன் பண்ண முடியும்? அதனால நான் என்ன நினைக்கிறேன், அவர் டீமில் போட்டிங்கன்னா அவர் வந்து நிச்சயமாலே அந்த 11 crores மேலே போகிறக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்சர். அவர் வந்து மேபி ஒரு டீமில் இருந்தால் அந்த மிடில் ஆர்டர் வந்து வேறு மாதிரியே மாறுது. அவர் ஸ்பின் பவுலிங்காக கொலை பண்ணுறாரு, அப்படியே யார் போட்டாலும் பரவாயில்ல கொலை பண்ணுறாரு. பேஸ் பவுலிங்கும் கொலை பண்ணுறாரு. மேபி அந்த வேர்ல்ட் T20 ஃபைனலில் அவர் வந்து ஹி மைட் ஹவ் நாட் என்னது அந்த லைனை க்ராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனாலும் ஹைண்ட்ரிக் கிளாசன் வந்து ஒரு அவரும் ட்ராவிஸ் ஹெட் மாதிரியே தான் அவர் கேமை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ எப்படி அவரை ஃபேக்டர் பண்ணணும் அப்படி பார்த்தோன்னா ரிட்டென்ஷன்ஸை நம்ம திருப்பி பார்க்கலாம். எப்படி இவர் டீமில் போட முடியுமா? டீமில் போட்டால் நிச்சயமாக 11 crores மேலே போக போகிறார். அதில் வந்து டவுட் இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் மேபி சம் டீம்ஸ் வந்து இல்லை எங்கே வராருன்னு பொறுத்து கூட இருக்கலாம். அப்புறம் ஒரு ஹை சான்ஸ் இருக்குது ஒரு பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி டீம்ஸுக்கு டு கோ ஆஃப்டர் ஹைண்ட்ரிக் கிளாசன்
லக்னோ இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் கப்பல் ஆஃப் டீம்ஸ் வந்து நிறைய காசோட வருவாங்க. ஸோ ஹை சான்ஸ் இருக்குது ஃபார் ஹென்ரிக் கிளாசன் அந்த பெரிய அமௌண்ட் போகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப சில பேட்டர்ஸ்னால தான் அவர் பண்ண என்னது அவரால் பண்ண முடியுமோ அவங்களால பண்ண முடியும். நான் நேம் பண்ணுறேன்: சூரியகுமார் யாதவ், நிக்கலஸ் பூரன், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன். இந்த 4 பேரும் கரண்ட் T20 பேட்டிங்கில் அவங்க வந்து இன்னொரு லெவல் கம்பேர் பண்ணணும் தான். நீங்கள் சொல்லலாம் ஜெயஸ்வால் இவங்களாம் பேர் எடுக்கலாம். அந்த 4 பேர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க தனியாக அவங்க பேட்னால் ஒரு கேமை மாற்ற முடியும். ஸோ ஹென்ரிக் கிளாசன் வந்து பொட்டென்ஷியல் ஒரு மேட்ச் வின்னர். லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோ நிறைய பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் டேக்கிங் த கேம் அவே. ஆனால் எப்போல்லாம் அவர் சான்ஸ் கிடச்சோ நிச்சயமாலே ஒரு இது க்ரியேட் பண்ணார், டேமேஜ் க்ரியேட் பண்ணார் அவர். ஸோ நிறைய டீம்ஸ் வந்து வில் பி அவர் எப்படி எடுக்கலாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆர்டிஎம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. வேறு மாதிரி ரீட்டைன் பண்ண முடியுமா? சப்போஸ் இப்படி பார்த்தீங்கன்னா 18 crores ஒரு பேட் கமின்ஸ், 14 crores ஒரு டிராவிஸ் ஹெட், 11 crores ஒரு ஹென்ரிக் கிளாசன் பண்ணலாம். அப்புறம் அபிஷேக் சர்மாவை ஆர்டிஎம்மில் போட முடியுமா? அபிஷேக் சர்மா ஒரு இந்தியன் பேட்டர், அவரால் பவுலிங்கும் பண்ண முடியும். அவரும் லார்ஜ் சம்முக்கு போவார். ஏன்னா இந்தியன் பேட்டர்ஸ் அந்த குவாலிட்டி அண்ட் ஆல்ரவுண்டர் வந்து ரொம்பவே ஒரு ரேர் கமாடிட்டி. ரயன் பராக், அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஆட்களால் மட்டும்தான் என்னது ரெண்டுமே பண்ண முடியுது. ஒரு பவுலிங்கும் அளவுக்கு பண்ண முடியுது, 1 or 2 overs போட முடியுது. அண்ட் டெஃபினட்டாக பேட்டிங் வந்து ஒரு ஹை கிளாஸ் பேட்டிங், ஹை ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது. ஸோ சன்ரைஸுக்கு ப்ராப்ளம் இங்கே தான். அந்த 4வது ரிட்டென்ஷன் வந்து 18 crores வர வேண்டியிருக்கு. ஸோ யார் அங்கே போட முடியும்? இன்னொரு வே ஆஃப் லுக்கிங் அட் இட் வந்து டிராவிஸ் அட் 18 crores, ஹென்ரிக் கிளாசன் அட் 14 crores, அபிஷேக் சர்மா அட் 11 crores, பேட் கமின்ஸ் அட் 18 crores again, the 4th retention. இப்போ வந்து நான் என்னோடய கோர் வந்து இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அன்கேப்ட் பிளேயர் ஷேபாஸ் அஹ்மத் அண்ட் அப்துல் சமாத் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு அந்த கோர் செட் ஆகிருக்கு. ஷேபாஸ் அஹ்மத் வந்து மேபி நீங்கள் இதில் ஆக்ஷனில் போட்டோம் 4 crores கீழே ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் எனக்கு வந்து வேறு யாரும் அந்த இதில் தெரியல. அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு 14 crores ஹசரங்காவுக்கு போகலாம். ஆர் 14 crores போவாரா? எனக்கு அந்த கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய வருஷமாக இல்லை ஹசரங்காவுக்கு. அவர் கடைசியாக அந்த ஆக்ஷனில் ஆர்சிபிக்கு வந்து அந்த மெகா ஆக்ஷனில் 10.5 crores போனார், அந்த மெகா ஆக்ஷன்லேயே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் மெகா ஆக்ஷன் இட் செல்ஃப் 10.5 crores போனார். எப்போ வந்து செஹல் 6 கோடிக்கு எவ்வளவோ போய் 6.25 நினைக்கிறேன் போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பர்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹசரங்கா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியல. முரளிதரனும் இருக்கார் அந்த செட்டப் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். ஸோ அவங்க வந்து அவர் ஹசரங்கா ரிட்டைன் பண்ண முடியுமா 14 crores? எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். அங்கே அப்படி பார்ப்பாங்களான்னு. ஸோ 18, 14, 11, 4, 18 இதுவே பார்த்துட்டிங்கன்னா 65 crores அவங்களுக்கு இங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு அந்த ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆர்டிஎம் வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்க பார்க்கலாம். அந்த ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹசரங்கா இருக்கார், மார்க்கோ யான்சன் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர், ஆனால் அவ்வளோவா விளையாடவே இல்லை வாஷிங்டன் சுந்தரை. அவங்களுக்கு அந்த புவனேஸ்வர் குமார் டவுட்ஃபுல். ஒரு நட்ராஜன் இருக்கார். இந்தியன் பேசஸ் ஹை அமௌண்ட்டுக்கு போவாங்க. நட்ராஜன் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஐ திங்க் ஒரு ஃபுல் சீசன் தேவை அவருக்கு டு அகெயின் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அண்ட் கம் பேக் அந்த இந்தியன் டீமில். கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா பிளேயர், ஆனால் கொஞ்சம் ஒரு இன்ஜுரி ரிடல்டு சீசன்ஸ் ஒரு 1 or 2 years இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ ஒரு ஃபுல் சீசன் தேவை என்னை கேட்டிங்கன்னா.
அவருக்கு வந்து திருப்பி செலக்டர்ஸ் அண்ட் எல்லாரையும் அவரை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு, அந்த லெவலில் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு 14 crore பிளேயர் 11 crore பிளேயர் மாதிரி நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ ஹசரங்கா வந்து ஒரு கிரேட் ஆப்ஷன். 14 crores அவர் வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டாருன்னா, அவங்க வந்து ஹசரங்காவையும் ஆட் பண்ணாலும் அது வந்து 79 crores அவங்களுக்கு அமௌண்ட் ஆயிடுது. ஸோ இட் இஸ் நாட் வந்து ஒரு மோசமான ஆப்ஷனே கிடையாது என்னைய கேட்டிங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஓப்பனிங் பேட்டிங் சார்ட்டட் அவுட், மிடில் ஆர்டரில் ஒரு ஹைன்ரிக் கிளாசன், கேப்டன் 18 crores பேட் கமின்ஸ், ஒரு சாலிட் ஸ்பின்னர் அண்ட் ஒரு ஃபினிஷர் ஹசரங்கா. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 65 crores நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம்மில் வந்து யாரை எப்படி எடுக்க முடியும், என்ன மாதிரி ஆப்ஷனில் எந்த சீக்வன்ஸில் வருவாங்க, என்ன பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏதோ அந்த ஹசரங்கா வந்து அவர் வேணும்ன்ட்டு கொஞ்சம் புல் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு அந்த இம்ப்ரெஷன் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு அந்த ஓனர்ஸ் அப்படிலாம் பேசும்போது. நாட் ஓனர்ஸ், இந்த ரூமர்ஸ்லாம் வரும்போது, அந்த இப்போ இந்த மீட்டிங் நடந்துச்சுல ஓனர்ஸ் வர்சஸ் பிளேயர்ஸ், அதில் நம்ம சில பேர் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தாங்க ஹசரங்கா பற்றி. ஸோ எனக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் லைக்லி ஹசரங்கா வில் நாட் பி ரீடைன்ட் அட் ஆர்டிஎம். கூட அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் மார்க்கோ யான்சன் ஒரு குட் பை. அவங்களுக்கு வந்து ஃபசுலாக் ஃபரூக்கி இருக்கார், ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் ஆப்கானிஸ்தானுக்கு. அதுவும் ஒரு கிரேட் ஆப்ஷன் அவங்களுக்கு. நான் இது வரைக்கும் நீங்கள் யோசிப்பீங்களா பேசாமல் இருக்கானே, முதலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே நிதிஷ் ரெட்டி வந்து டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஎம் அவங்களுக்கு கண் இருக்கும். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், ஹைன்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், பேட் கமின்ஸ் அகேன் அண்ட் ஆர்டிஎம் ஆன் நிதிஷ் ரெட்டி. இப்படி தான் உங்கள் டீமை ஃபார்ம் பண்ணணும். பேட் கமின்ஸ் உங்கள் கேப்டன் ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு, நல்லா கேப்டன்சி பண்ணார். இதில் எந்த பிளேயரிங் ஆப்ஷனில் விட்டிங்கனாலும் ரொம்ப அன்பிரடிக்டபிள். எஸ்பெஷலி வந்து நீங்கள் சொல்லலாம் பேட் கமின்ஸ்லாம் 18 crores போவாரான்னு. பாயிண்ட் அது இல்லை. அவர் அந்த பாயிண்ட் வந்து அவர் உங்கள் கேப்டன், அவர் தான் இங்கே விட முடியாது. இப்படி அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ ஆர்டிஎம்மில் போட்டோன்னு எடுக்கலான்டான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அது மாதிரி நடக்காது. நடந்தால் கொஞ்சம் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி சைட்ஸ் பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் நோ, வெரி இன்சல்ட்டிங் திங் டு டூ டு யுவர் கேப்டன். யாரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் டீம்னு வச்சுருக்கீங்களோ, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் யார் நல்லா பண்ணலையோ அப்படி பண்ணாங்கன்னா எனக்கு புரியுது. ஒரு பஞ்சாப் கிங்ஸ் எப்போவுமே அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேயும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். அதனால தான் 2 டீமுக்கும் சேர்த்து 10 IPL டைட்டில் இருக்குது. அண்ட் கேகேஆரும் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் ஷாருக் கானோட ஃபிலாசபி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த டீம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னா இதுதான் காரணம். ஸோ டிராவிஸ் ஹெட் at 18 crores, ஹைன்ரிக் கிளாசன் at 14, அபிஷேக் சர்மா வந்து 11 crores, அண்ட் திருப்பி பேட் கமின்ஸ் at 18 crores, and RTM on நிதிஷ் ரெட்டி. திஸ் இஸ் த வே எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஷுட் கோ. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், நிறைய கொஞ்சம் ரீபில்டு தேவைப்படும் அவங்களுக்கு. ஒரு bowling தேடுவாங்க. கேன் தே பூவியை கொண்டு வர முடியுமா, நட்சராஜனை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஒர்க் ஆன். இந்த கோர் செட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஒரு அளவுக்கு சார்ட்டட். அந்த bowling வந்து கொஞ்சம் வீக்கராக தான் இருக்குது அவங்களுக்கு. அந்த bowling மேலே நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் சீப் பேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதுதான் அவங்களோட பிளேயாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைன்ரிக் கிளாசன் எடுக்கிறதுனால ஒரு விக்கெட் கீப்பரும் அவங்களுக்கு வந்து கிடச்சாச்சு. ஸோ தே டோன்ட் நீட் இன்னொரு விக்கெட் கீப்பர், இன்னொரு ப்ரைம் விக்கெட் கீப்பர் தேவையில்லை. ஸோ நிறைய ஒரு கேப்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஓப்பனிங் ஃபில் பண்ணியாச்சு, மிடில் ஆர்டர் ஃபில் பண்ணியாச்சு வித் ரெட்டி அண்ட் கிளாசன். அண்ட் ஓரளவுக்கு ஒரு ஃபினிஷரும் கேப்டன் அண்ட் அ குட் bowler, மிடில் ஓவர்ஸ் bowler பேட் கமின்ஸ். ஸோ அங்கே வந்து ஸ்பின்னர் தேடுவாங்க நிச்சயமாலே. ஹசரங்கா திருப்பி வாங்க முடியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு தெரியல. வாஷிங்டனை யூஸே பண்ணல லாஸ்ட் இயர், கொண்டு வருவாங்களா, திருப்பி ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அவங்களும் ஒரு ஸ்பின்னர் நிச்சயமாலே இருப்பாங்க இந்த மார்க்கெட்டில். ஸோ தீக்ஷனா இந்த மாதிரி யாராவது பிளேயர்ஸ் திருப்பி இதுல உள்ளே வந்தாங்கன்னா
டெஃபினட்டாக சன்ரைஸ் ஹைதராபாத் அவங்களுக்கு சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ கைஸ், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.